தேன்கரு பூ மட்டும் வருது பெரும் எறும்பு எறும்பு பாப்பா ஹாய் காய்ஸ் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பூ இருக்கிறீங்க ஸ்கூலுக்கு போய் வந்துட்டியா பாப்பா? 2 நாள் லீவு. ஆமாம் ஐயா, நாளைக்கு உனக்கு லீவு. எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துங்கிறாங்க தெரியுமா? உட்காந்து எழுது போய் அங்கே அங்கே சத்தமாட்டாவே உங்கள் பையன் லொல்லு அவன் தான் வேலைக்கு போகிறான். ஆமாம். என்ன ஒரு டான்ஸ் போடு. என்ன ஒரு டான்ஸ் போடு. பண்டிகைலாம் முடிஞ்சா பாப்பா? முடிஞ்சு 2 நாள் லீவ் போட்டுட்டு செம்ம ஒர்க்கு சாமி. நீ லைஃப்ல லீவே போடக்கூடாதுன்னு தோணுச்சு ஸ்கூல்ல. எத்தனை நாள் லீவ் போட்ட? 2 நாள். ஜஸ்ட் 2 days தான். என் பாட்டி ஆடுற டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஆடுறாங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எதுனா நிறைய சாங் பண்ண சொல்லி பண்ணுங்கள். உங்களுக்காக பண்ணுவாங்க. Start music. பாப்பா உங்க பாட்டி என்ன பண்ற? டான்ஸ் ஆடுது. பாட்டி இன்னைக்கு உங்க பாட்டி எங்கே போச்சு அங்கன்னு கேள்றி பாப்பா. வேலைக்கெல்லாம் போறேன். எவ்வளோ காசு? 300 ரூபாயா? எனக்கு ஒரு 100 ரூபாய் தருது. பிடிவும் பூசையில் ஆட்டம் எடுக்கணுமா? எடுத்துருச்சு. உங்கள் பாட்டிக்கு எதுனா ஒரு பாட்டை போட்டு விட்டுருணுடி பாப்பா. கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அச்சோ சாங்க்கு பாட்டியை டான்ஸ் ஆட சொல்லுங்கன்னு. அதுக்கு பண்ணிட்டோம். நீங்கள் திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் பாட்டிக்கு பண்ணுங்க. உனக்கு நீ ரீல்ஸ் பண்ண வேணாம், எனக்கு பிடிக்கல. ஏன் ரீல்ஸ் பிடிக்கலையா? ஏன்டி? ஃபஸ்ட்டு சேலஞ்சு பிடிக்கல. ஆடுவேன் ஆனால் இப்போ போடல. அந்த காக்கா நம்ம பூரா அறுத்து போட்டியா? அறுக்கலையா? பா கோயிலில் சோறு போடுறாங்க. பாலிலாம் சாப்பாடு போடுறாங்க. அம்மா கோயிலில் சோறு போடுறாங்களா? அவன் ஃபோன் போடுறாங்க. ஊரில் இருக்கிறவங்களே எனக்கு நீ அப்படியே வேலை செஞ்சுட்டு போயிருந்தீனே சோறு வாங்கி. நமக்கு சோறு தான் முக்கியம். கோயில் சோத்துக்கு போவாங்க. ஃப்ரெண்டுங்களாம் சோத்துக்கு கூப்பிட்டாங்க. என்ன அவங்களாம் பாடாங்க. அந்த வேண்டியான பாப்பா இதெல்லாம் அறுத்துக்கிட்டியா? அறுக்கலையா? உங்களுக்கு பூ இருக்குல்லையா பாப்பா?
எங்கள் அம்மா அறுத்து கட்டி வச்சிருச்சு. கட்டி வச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஸ்கூலுக்குலாம் பூ அலோடு இல்லையா? நாளைக்கு லீவு. நாளைக்கு வச்சுக்க விடு. யாரு? அவளே லீவு விட்டாலே சொல்லுங்க. எங்க போகணும்? எப்போ போகிறதோ தெரியல. எப்போ பேர் வைக்க போகிறதோ தெரியல. எப்போ போகணும்? வீட்டிலேருந்து நான் பிஸி. ஐ எம் பிஸி கேர்ள். என்ன பிஸிடி? ஸ்பெஷல் கிளாஸ். 10th. நீ எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லிடு. நான் 10th படிக்கிறேன். அதனால பிஸி. யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க தானே. நான் எத்தனாவது கிளாஸ் படிக்கிறேன்னு. நான் 10th தான் படிக்கிறேன். நான் 10th படிக்கிறேன். நேம் சரண்யா. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? லைக் இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல ஏதாச்சும் சொல்லுங்க. அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் பண்ண லைவ் வரோங்கன்னு சொல்லு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நாங்கள் லைவ் வரோம். அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கமெண்டில் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் போடுறோம். இன்னும் உங்கள் பாட்டி அமைதியாகவே இருக்குது பாப்பா. பாட்டிக்கு பேசுகிற மூடு இல்லையா? டான்ஸ் ஆட சொன்ன. இதுக்கு மேலாம் வேணாம். ஆடுறா சக்க அரசக்க 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 அரசக்க. இடுப்பு மேலே வச்சு நாடுனா கூட நல்லா தாக்கும். இன்னைக்கு எப்படி 300 சம்பாஷணன்ட்டா? அங்கே போனால் கூட வீடு பாடு அப்படில்ல. அடி ஆசை மச்சான் மல்லிகை பூ பொடி எனக்கு அது பார்க்க தெரியாது. செம்ம. பார்த்தீங்களா, உழைப்பாளி மேடம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறாங்க. நீங்களும் உங்கள் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றியாச்சா? திரும்பி தான் பாரு. என்ன சாப்பாடு உங்க வீட்டில்? இப்போதான் போய் பார்க்கறேன் என்ன சாப்பாடு செய்யறது. இப்போ செய் போ, பிரியாணி செய் போ. பிரியாணி தின்னுவலாம். பூவெல்லாம் எடுத்தாச்சா? அப்புறம் என்ன வேலை? அப்புறம் சும்மாதான் அதனால ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதணும். அவ்வளோதானே? சரி பாய் கேட்டு. பாய்.